நமக்கு எது நல்லது செய்தோ அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது நமக்கு அது எது தீங்கு செய்தோ அதை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே கூடாது. அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த டீ குடித்தா உடம்பு கேடுன்னு சொல்கிறாங்க. அப்போ டீ குடிக்கிற எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், அல்லது காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், காஃபி வந்து உடம்பு கேடுன்றாங்க. அது மாதிரி வந்து இப்போ சிகரெட் பிடிச்சா உடம்பு கேடு, ஆனால் எனக்கு ஸ்மோக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ மாமிசம் சாப்பிட்றது கேடு, அது சுவையாக இருக்கலாம், அதுக்காக அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. அது கேடுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. அதனால் உங்களுக்கு எது நல்லது செய்தோ அதைத்தான் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அது உணவாக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுக்கு நல்லது செய்வாங்க, நல்லது நினைப்பாங்க, அவங்கள தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். என் வீட்டுக்காரர் என்ன எப்போ பார்த்தாலும் தூக்கி போட்டு அடின்னு அடிப்பார், ஆனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு யார் நல்லது, அப்போ உங்கள் வீட்டுக்காரர் உங்களை வந்து அடிக்கிறாரு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாரு, எரிஞ்சு விழுறாரு அப்படின்னா அவரை நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லணும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் தூக்கி போட்டு மிதித்தாலும் கணவன் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு யார் நல்லது நினைப்பு, எந்த உணவு உங்களுக்கு நல்லது செய்யுமோ அதைத்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க, தானியங்களை சாப்பிடாதீங்க, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இது கேடு அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பாக சோறு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். சோறு சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும், அது வெறும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். மனித உணவு கிடையாது, மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது. மாமிசம் சாப்பிட்டா மனித தன்மையோடு வாழ முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அதன் பிறகு நான் வந்து எனக்கு மாமிசம் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிட்டா நோய் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நான் வந்து எனக்கு மாமிசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மாமிசம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் எனக்கு மாமிசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. அதனால் எது எனக்கு நல்லது செய்தோ அதைத்தான் நான் பிடிக்குதுன்னு சொல்லணும். மாமிசம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது, இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் அதை போய் இனிமேல் நான் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. முன்னாடி எனக்கு தெரியாது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், பிரியாணி இதெல்லாம் நல்லது செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வேணால் நான் சொல்லலாம், எனக்கு இட்லி பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு அப்போ வேணால் நான் சொல்லலாம். அதாவது அது கேடு செய்யணும்னு எனக்கு தெரியாது, அப்போ வேணால் நான் சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து அது கேடு செய்யும்னு தெரிஞ்சு போச்சு, அது என்ன அழிக்கக்கூடியது, எனது உடலில் நோயை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இப்போ வந்து நான் அதை சொல்லக்கூடாது, அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நமக்கு எது நல்லது செய்யுமோ அதைத்தான் நமக்கு பிடிக்கும்னு நம்ம மாற்றிக்கணும். நமக்கு தீங்கு செய்யுமா, தீங்கு செய்பவற்றை பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் ஒதுக்கிடணும். தீங்கு செய்கிற உணவுகளை வந்து அது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற தேடலே ஆராய்ச்சி அங்கே இருக்கக்கூடாது. அதனால் முதல்ல நாம் உண்ணுகிற உணவை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, நல்லது செய்கிற உணவெல்லாம் எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் நாம் சாப்பிடலாம், மனுஷங்க எந்த உணவெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் மனித உணவு, எதெல்லாம் மனித உணவு அல்ல என்பதை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் மனுஷங்க சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு உணவை நீங்கள் பட்டியல் போடுறீங்க, இதெல்லாம் மனுஷங்க சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு நீங்கள் பட்டியல் போடுறீங்க. அப்புறம் அதிலேருந்து தான் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதனால் அதிலிருந்து உங்களுக்கு, அதாவது மனுஷங்க சாப்பிடுவதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பட்டியலிடுங்கள். ஒரு பட்டியல் தயாரிங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு மனுஷங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை பட்டியலிடுங்கள். அந்த உணவுலேருந்து தான் எனக்கு இது பிடிக்கும், அதில் நீங்கள் பிடிச்சது தான் சாப்பிட்ணும். அதை இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அத்தனை உணவுகளையும் சாப்பிடாதீங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. அதனால் எது அனுமதிக்கலையோ, இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் அனுமதி இல்லைப்பா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் அனுமதி இல்லைப்பா, இயற்கை மனுஷங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இயற்கை அனுமதி இல்லை, இயற்கையின் அனுமதி இதற்கெல்லாம் கிடையாது, மாமிசம் சாப்பிட்றதற்கு இயற்கையின் அனுமதி இல்லை, மனுஷங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சா, அப்போ அதை வந்து நீங்கள் ஓரம் கட்டிடணும். அதில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த பேச்சே அங்கே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ள வேண்டிய குப்பை, அதெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டிய உணவுகள். அதில் போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள், மனுஷங்க இயற்கையால் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள், மனுஷங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை பட்டியலிட வேண்டும் மொத்தமாக. அதன் பிறகு அதிலிருந்து இதில் எனக்கு பிடிக்கும் பிடிக்கல, இந்த உணவு எனக்கு பிடிக்கும், இந்த உணவு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பட்டியலிடணும். இப்போ காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள்,
கடலைகள், தயிர், மோர், பால், தேன், மூலிகைகள், இதுதான் வந்து இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட மனுஷங்க சாப்பிட்றதுக்கான உணவுகள். அப்போ இதிலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். இது எல்லாத்தையும் சாப்பிட்றக்கூடாது. எது கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்றக்கூடாது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் சாப்பிட்ணும். பிடிக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போது எது பிடிச்சிருக்கு, இப்போ கிழங்குகளில் எனக்கு மரவள்ளி கிழங்கு தான்ப்பா பிடிக்கும், இல்லை எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் பிடிக்கும் அப்படின்னா அதை சாப்பிடுங்க. இல்லை எனக்கு மரவள்ளி கிழங்கு தான் பிடிக்கும், இல்லை எனக்கு பனங்கிழங்கு தான் பிடிக்கும், கிழங்குல எனக்கு பனங்கிழங்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை சாப்பிடுங்க. பிடிக்காததை சாப்பிடாதீங்க. ஏன்னா இயற்கையால் மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் நிறைய இருக்குது, ஏராளமாக இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுங்க. அதனால் வந்து எக்காரணம் கொண்டும் இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை நீங்கள் உணவுகளிலிருந்து இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அது எல்லாமே உங்களுக்கு ஒத்துக்காது. அது ஒவ்வாமை உணவுகள். அதெல்லாம் இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகள் அனைத்தும் இந்த மனித உடலால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒவ்வாமை கலந்த உணவுகள். அது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதுதான் ஒவ்வாமை தான் நோய்களுக்கு காரணம். தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, இதெல்லாம் வந்து உனக்கு அது டேஸ்ட்டு நல்லா இருக்குது, எந்த காரணமும் சொல்லக்கூடாது. டேஸ்ட்டாக இருக்க தான் செய்யும், ஆனால் அது சாப்பிடக்கூடாது. சுவையாக இருந்துட்டாலே அதை நீங்கள் உடனே சாப்பிட்றக்கூடாது. அது வந்து நம்மை கொல்லக்கூடிய, அதாவது இனிப்பு விஷம் அப்படின்னு. இனிப்பும் விஷம்னா அது வந்து எரியும், கசக்கும், பயங்கரமாக இருக்கும், எரியும், கபகபான்னு எரியும், அப்படிலாம் இதுவும் ஒரு விஷம்தான். தானியங்கள் அதுவும் ஒரு விஷம்தான். மாமிசம், இப்போ ஒரு மாமிசம் பிரியாணி சாப்பிட்றீங்க, அதுவும் நச்சு உணவு தான். அதுவும் நமக்கு வந்து அது ஒரு ஸ்லோ பாய்சன்ஸ், ரொம்ப நாள் கழித்து படிப்படியாக மெல்ல கொல்லுகிற உணவு இது. அதனால தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியல. இது நம்ம சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற மனுஷங்களுக்கு தடுமாற்றம். அதனால தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இவ்வளோ நாளாக இருக்குது. தானியங்கள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, சுவையாக இருக்குது. அதில் தான் மக்கள் ஏமாந்துட்டாங்க. சுவையாக இருக்குதுப்பா, நல்லா இருக்குப்பா, இதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறியே, ஏன்பா அந்த கோழிக்கறிலாம் எவ்வளோ சுவையாக இருக்குது, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறிலாம் எவ்வளோ சுவையாக இருக்குது, இதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இது மனுஷ உணவு கிடையாதா? ஐயோ என்னப்பா இப்படி சொல்லிட்டே அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி சுவையாக இருக்குனாலே அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போது அதாவது நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள் அது வந்து சுவையாகவும் இருக்கலாம், சுவை இல்லாமலும், அதை விரும்பத்தகாத சுவை கூட இருக்கலாம். நம்ம அடிமைப்படுத்துகிற சுவையிலையும் சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் இருக்குது. உணவுகளில் வந்து நாம் சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்குல்ல, அது வந்து அதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது உங்களை அடிமைப்படுத்தும், ரொம்ப ஆற்றல் தரும். ஆனாலும் அதை சாப்பிடக்கூடாது. பார்த்துட்டிங்களா எவ்வளோ பெரிய கட்டுப்பாடுங்கிறது இந்த இடத்துல தான் மனுஷங்க தடுமாறிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இட்லி வந்து சுவையாக இருக்குது. இட்லி, தயிர், இட்லி, பொங்கல், அப்புறம் வந்து பிரியாணி சுவையாக இருக்குது. அடிமைப்படுத்துகிற அளவுக்கு சுவையாக இருக்குது. அடிமையாகிடுவாங்க, அதோட சுவைக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. அதே நேரத்தில் பயங்கர ஆற்றல் வேறு தருது. சாப்பிட்டா சும்மா உடம்பில் அப்படி ஒரு தெம்பு வருது. ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கட்டுப்பாடுன்னா, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதெல்லாம் உனக்கு டேஸ்ட் இல்லையோ அதெல்லாம் சாப்பிடாதப்பா, எது டேஸ்ட் இல்லையோ, எது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிடாத. அப்போ அப்போ எதெல்லாம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதுதான் மனுஷங்க சாப்பிட்லாம், அது எல்லாத்தையுமே மனுஷங்க சாப்பிட்லான்னு நினச்சிட்டாங்க. எதெல்லாம் சுவையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே மனுஷங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. இப்படியும் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா, சுவையாக இருந்தால் மட்டும் போதாது, அது மனுஷங்களுக்கு ஏற்றதா இருக்குதா அப்படின்னு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கூட அது உனக்கு நோயை ஏற்படுத்தும், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கூட உனக்கு சாவை ஏற்படுத்தும், படிப்படியாக உன்னை கொண்டு விடும். சுவையாக இருக்குது, ரொம்ப ஆற்றலை தருகிறது, அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிறது, அளவுக்கு அதிகமான சுவையை தருகிறது, அடிமைப்படுத்துகிறது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒன்று மயக்குது அப்படின்னு அர்த்தம். மயக்கி உன்னை சாகடிக்குது. அப்போ அது அந்த இடத்துல தான் நீ புரிஞ்சுக்கணும். அதனால் இவங்க என்ன நினச்சிங்க, மனுஷங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, எது டேஸ்ட்டாக இல்லையோ, எது மோசமான சுவையோ, வாயிலே வைக்க முடியலப்பா அதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். மற்றபடி டேஸ்ட்டாக இருக்குதா சாப்பிட்ரு, டேஸ்ட்டாக இருக்கிற அனைத்தையுமே சாப்பிட்ரு அப்படின்னு நினைக்கிறான். டேஸ்ட்டாக இருக்கிற அனைத்தையுமே சாப்பிட்ரு, சுவைத்து பார், சுவை சூப்பராக இருக்கா சாப்பிட்ரு. மீனை வேக வை, உப்பு சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல,
ஒரு நல்ல பெரிய மீனை பிடிச்சி நெருப்பில் வேக வச்சு சுட்டு அந்த நெருப்பிலே சுட்டு அந்த நல்ல சதைப்பற்றுள்ள மீனை எடுத்து 1 கிலோ 2 கிலோ மீன், ஒரு மீனே 2 கிலோ 3 கிலோ இருக்கும், 5 கிலோ கூட இருக்கும். அதை அப்படியே நெருப்பில் வேக வச்சு சுட்டு அதை பிச்சு சாப்பிடு, டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துட்டாலே அதை சாப்பிடலாம் இவன் நினச்சிட்டான். அதாவது டேஸ்ட்டாக இருந்துட்டாலே அது சாப்பிடலாம், சுவையாக இருந்துட்டாலே அதை சாப்பிடலான்னு உன்னால் சாப்பிட முடியுதா, அப்போ சாப்பிட்றலான்னு நினச்சிக்கிட்டான். இந்த மனுஷங்க என்ன நினச்சிட்டாங்க, சாப்பிட முடியுதா நம்மளால், ஆர்வமாக இருக்கா, அதை சாப்பிடணுன்னு ஆர்வமாக இருக்கா, அப்போ அதை சாப்பிட்றலான்னு நினச்சிட்டாங்க. அப்படின்னா அது நமது உணவு தான், நம்மால் சாப்பிட முடிகிறது, ஆர்வமாக இருக்கிறது, ஆசையை தூண்டுகிறது. அப்படி என்றால் அது நம்முடைய உணவு தான், அதை பிடி எடு சாப்பிடு அப்படின்னு நினச்சிட்டாங்க. மாமிசம் நல்லா சுட்டு சாப்பிடு, சுவையாக இருக்குது, சாப்பிட முடியுதுன்னா சாப்பிட்ரு, சுவையாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக மனுஷங்க சாப்பிடலான்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது, நமக்கும் கட்டுப்பாடு இருக்குது. நம்ம சுவையாக இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்றக்கூடாது. அதுதான் கட்டுப்பாடு. எவ்வளோ அற்புதமான நுட்பமான கட்டுப்பாடு பாருங்கள். சுவையாக இருக்குதுங்கிறக்காகவே எல்லாத்தையுமே நீ சாப்பிட்ற முடியாது. அதனால் சுவையாக தாம்ப இருக்கும், அது சாப்பிட்டா சுவையாக தான் இருக்கும், ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. அப்போ அறிவுக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, அறிவு கட்டுப்பாடு. இதுதான் அறிவு கட்டுப்பாடு. சுவையே இல்லை அப்படின்னா அதை நீ சாப்பிட்லன்னா அது ஒன்றும் அதுக்கு பேர் கட்டுப்பாடே கிடையாது. இப்போ ஒரு உணவு சுவையாகவே இல்லைப்பா, அல்லது ஒரு மோசமான சுவை, சகிக்கவே முடியலை, அதை போய் யார் சாப்பிடுவா, அதை நீ சாப்பிடாமல் இருக்கிறது கட்டுப்பாடு கிடையாது. அது இயற்கையாகவே அது மோசமான சுவை, அதில் சுவையே இல்லை, விரும்பத்தகாத ஒரு அருவருப்பான சுவை அதில் இருக்குது, அதனால் நீ அதை சாப்பிடலை. அதில் என்ன கட்டுப்பாடு இருக்குது, அதில் என்ன உணவு கட்டுப்பாடு இருக்குது? அப்போ உணவு கட்டுப்பாடுன்னா என்னென்னா, சுவையாக இருக்குது ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சுவையாக இருக்குது, இதில் செஞ்ச இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சுவையாக இருக்குது ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. பிரியாணி சுவையாக இருக்குது ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. மாமிசம் சுவையாக இருக்குது, மீன் சுவையாக இருக்குது, முட்டை சுவையாக இருக்குது, சாப்பிடக்கூடாது. அப்போ சுவையாக இருக்குது, அங்கே தான் உணவு கட்டுப்பாடு, அதுக்கு பேர் தான் உணவு கட்டுப்பாடு. ஒரு உணவு அருவருப்பாக இருக்குங்க, வாயிலே வைக்க முடியல, அதை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு பேர் கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா இயற்கையாகவே உன் நாக்குக்கு அது நல்லாவே இல்லை, அதனால் நீ சாப்பிடலை, இயற்கையாகவே சாப்பிடலை. அதில் உன் கட்டுப்பாடுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றும் கட்டுப்பாடாக இருக்கல, இயற்கையாகவே உன்னால் அதை சாப்பிட முடியல, அதனால் சாப்பிடல. ஆனால் ஒரு மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது. அது நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த சுவையாக இருக்குது பாருங்கள், அங்கே தான் எது தீங்கு எது நல்லது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ உணவு கட்டுப்பாடுனா என்னென்னா, சுவையாக இருக்கக்கூடிய உணவுகளில் தான் நமக்கு எதிரான உணவுகள் ஒளிந்திருக்கிறது. ரொம்பவும் சுவையாக இருக்கும், ஒன்றை ஏமாற்றும், சிரிக்க பேசுவாங்க, ஏமாற்றிடுவாங்க, சிரிக்க பேசி ஏமாற்றுவாங்க பாருங்கள். அப்போது நமக்கு எதிரிகள் யாருன்னா தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நம்மளை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு அல்லது அடிக்க வராருன்னா இவர் நமக்கு எதிரி அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய திறமை கிடையாது. ஆனால் எதிரி எங்கே இருப்பாங்கன்னா நம்மக்கிட்ட இனிக்க பேசுவாங்க, நல்ல அன்பாக பேசுவாங்க, அப்படி நயமாக பேசுவாங்க. ஆனால் அவங்கள அப்படி நாம் பழகுறோம் பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் நமக்கான எதிரிகள் இருப்பாங்க, நம்ம பழகவே கூடாத ஆட்கள் இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும். சும்மா சுவையாக பேசுகிறாங்க, இனிக்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிடக்கூடாது. அவங்க தான் ஏமாற்றுவாங்க, அவங்க தான் சமயத்தில் காலை வாரி விடுவாங்க. அதை கண்டுபிடிச்சிடணும். ஓஹோ, இவர் நயமாக நல்லா பேசுகிறாருங்கிறதுக்காகவே இவர் நமக்கு நல்லது செய்வார்னு நினச்சிடக்கூடாது. இந்த அம்மா நம்மக்கிட்ட நயமாக நல்லா பேசுகிறாங்க, இனிக்க பேசுகிறாங்க, அதனாலே இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் அவங்களுடைய உள் உணர்வை கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய உள் நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சம்பவத்துலேயும் ஒவ்வொரு அனுபவத்துலேயும் அவங்க எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவர்களிடமிருந்து நாம் விலக கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கெட்டது நினைப்பாங்க, ஆனால் நல்லா பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க, நல்ல அழகாக மனங்குளிர பேசுவாங்க, ஆனால் நமக்கு கெட்டது நினைப்பாங்க. அது சில செயல்களில் தெரிஞ்சிடும், மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சில நேரம் வெளியே தெரிஞ்சிடும்.
அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சி இவங்க நமக்கு தீங்கானவர்கள், இவர்கள் இது போன்ற நபர்களிடம் பழகக்கூடாது, இவர்களிடமும் பழகக்கூடாது, இது போன்ற நபர்களிடமும் பழகக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வெளியே வரணும். அதுதான் திறமை, அதுதான் திறமை. அதனால் ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு, அடிக்க வராரு, உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட நாம் பேசாமல் இருக்கிறது தெளிவாகவே தெரியுது. அவர் நமக்கு கெட்டது தான் செய்கிறாரு, தெளிவாகவே சொல்லிடுறாரு. நம்மளை அடிக்க வர்றாரு, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு, அவர் நமக்கு தீங்கானவருங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. அதை ஒன்றும் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய திறமை கிடையாது. ஆனால் நம்மக்கிட்டே பழகுவாங்க, நல்லபடியாக பேசுவாங்க, இனிக்கே பேசுவாங்க, குளிர பேசுவாங்க, அக்கறையாக பேசுவாங்க. ஆனால் சுயநலமாக சந்தர்ப்பத்தில் சுயநலமாக இருப்பாங்க. நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க, நமக்கு கெடுதல் நினைப்பாங்க. அல்லது நமக்கு நல்லது செய்யணும்னு கெடுதலும் நினைக்க மாட்டாங்க, நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் பாருங்கள். அதாவது அதுக்காக நம்மளை சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க, நமக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களும் நமக்கு தேவையில்லை. நமக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க, கெட்டதும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர். நமக்கு என்ன அப்படின்னு, அதாவது நமக்கு நல்லது நடந்தாலும் என்ன, கெட்டது நடந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு இருப்பாங்க. அப்போது அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நாம் எப்படி பழகணும், அவங்கக்கிட்ட நாமளும் அதுபோல் தான் நடந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். அப்போ அவங்களும் நம்மக்கிட்ட அப்போது அந்த அளவுக்கு விழிப்புணர்வு. அதுபோல் தான் உணவுன்னா நான் அப்படி சூப்பராக இருந்துட்டாலே அதை சாப்பிட்றணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சுவையாக இருந்துட்டாலே அதுக்கு அடிமையாகிடக்கூடாது நீங்கள். அது மாதிரி தான் மக்கள் அடிமையாகிட்டாங்க. சுவையாக இருக்குப்பா, பிரியாணி சுவையாக இருக்குது, மாமிசம் சுவையாக இருக்குது, மீன் சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாகிட்டாங்க. கடலுக்கெல்லாம் போய் கப்பலில் போயெல்லாம் மீனை பிடிச்சிக்கிட்டு 1000 1,00,000 வாங்கி அதை சாப்பிட்றாங்க. அந்த மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த சுவையாக இருந்துட்டாலே இவர் சாப்பிட்றாரு. அதையும் கண்டுபிடிக்கணும், அதுலேயும் நல்லது அதுதான் அறிவு. சும்மா அறிவுங்கிறது சாதாரணது கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சோம்ல, நாங்கள் தானியங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சோம்ல, சும்மாவா? எப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தானியங்களை சாப்பிடாதீங்க, அது மனித உணவு கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்ல. மாமிசத்தை சாப்பிடாதீங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வகையில் கண்டுபிடிச்சவங்க இருக்காங்கல்ல, மாமிசம் சாப்பிடாதீங்க, தானியங்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. தானியம் என்பது மனித உணவு அல்ல அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அதுதான் அறிவு. அப்போ எப்படி பார்த்துருக்கணும், அந்த 5 புலன்கள் எப்படி வேலை செஞ்சுருந்தா அதை கண்டுபிடிச்சிருப்போம். நாம் எப்படி கண்டுபிடிச்சோம்? நாம் அதுதான் துப்பறியும் நிபுணராக நாம் இருந்திருக்கோம். மனுஷங்கன்னா சும்மாவா? அந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருந்துட்டாலே எல்லாத்தையும் தின்றக்கூடாது. அதனால் அதில் நமக்கு நல்லது நமக்கு வரலாறு தேவைப்படுது. நமக்கு கடந்த காலங்களில் மக்கள் எதை சாப்பிட்டாங்க, நாம் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அது நாம் மட்டும்தான் கண்டுபிடிச்சோம் கிடையாது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான வருஷம் மக்கள் தங்கள் அனுபவங்களை இங்கே வச்சிட்ருக்காங்க. அதை வச்சு தான் மீள்பார்வை, அதை திரும்பி பார்க்குறோம். இந்த மனுஷங்கள்லாம் எப்படி அவஸ்தைப்பட்டாங்க, ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, ஏன் சண்டை போட்டாங்க, எதுக்கு அந்த உணவு தான் காரணம், ஏன் அவங்களுக்கெல்லாம் கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நோய் வந்திருக்கு, 3000 வருஷத்துக்கு எப்போ நோய் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் நம்ம ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கடந்த காலத்திலலாம் புரட்டி போட வேண்டியிருக்கு. கடந்த காலத்திலலாம் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அப்போது நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம், அது என்னால் தான் முடிஞ்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்காக எத்தனை பேர் பரிசோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக பரிசோதனையில் ஈடுபட்டு அதன் பலனாக தான், அதன் முடிவாகத்தான் ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இதில் தான் ஒரு மிக மிக முக்கியமானது, சுவையாக இருந்துட்டாலே அதை சாப்பிட்லான்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் முட்டாள்தனம். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெளுத்ததெல்லாம் பால், இனிக்க பேசிட்டாலே அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் ரொம்ப அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே கேடானது தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை அடிமைப்படுத்துதா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களை அழிச்சிரும். அதனால் இதில் உணவு கட்டுப்பாடுன்னா என்னென்னா, சுவையான உணவுகளை அதில் எது நல்லது கெட்டது, ரொம்ப சுவையாக இருக்குது மாமிசம், மீன், முட்டை ரொம்ப சுவையாக இருக்குது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது
அதை சாப்பிடக்கூடாது, அதை அதுதான் கட்டுப்பாடு. ரொம்ப சுவையாக இருக்கா, அதை நீ சாப்பிடக்கூடாது, அதுதான் கட்டுப்பாடு. தவிர ஒரு வாயிலே வைக்க முடியல பச்சி இதை போய் எவனா அதை போய் நீ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. அதை யார் வேணாலும் சாப்பிடாம தான் இருப்பாங்க. ஒன்றால் ஒரு இட்லியை சாப்பிடாமல் இருந்துப்பார் பார்ப்போம், ஒரு பொங்கலை பூரியை சாப்பிடாமல் இருந்துப்பார், ஒரு பரோட்டாவை சாப்பிடாமல் இருந்துப்பார், ஒரு பிரியாணியை சாப்பிடாமல் இருந்துப்பார். அப்போ தெரியும் உணவு கட்டுப்பாடுன்னா என்னென்னு, உன் லட்சணம் என்னென்னு அப்போ தெரியும். உன்னுடைய மன உறுதி என்ன, உன்னுடைய மன உறுதியின் லட்சணம் என்னென்னு அப்போ தெரியும். நீ எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிற அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். நீ எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்க அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஏற்றுக்கவே மாட்டீங்க. அதாவது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, என்னால் நம்பவே முடியலங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீ சும்மா வளராதீங்க போங்க, வேறு வேலை இல்லாமல் வளரிட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஏற்க முடியாத அளவுக்கு, ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். பூமி உருண்டைன்னு சொன்னப்போ கூட நிறைய பேர் நம்பலை. அது மாதிரி தான். ஆதலால் நமக்கு பிடித்த உணவுகள், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இது பிடித்த உணவு, உன்னுடைய உணவில் எது உனக்கு பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னா, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை முதலில் பட்டியல் போடுங்க. நான் எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்லிட்டேன், அதிலிருந்து எது உனக்கு பிடிச்சிருக்கு எது உனக்கு பிடிக்கல, அதுதான் அப்படித்தான் நீ சொல்லணுமே தவிர, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை அதிலேருந்து உனக்கு பிடிச்ச உணவு பிடிக்காத உணவை நீ தேர்ந்தெடுக்காத. அதில் இப்போ அந்த வகையில் மாமிசம் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, பிடிக்கலன்னு கூட சொல்லக்கூடாது. எனக்கு மாமிசம் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது, பிடிக்கலன்னு கூட சொல்லக்கூடாது. எனக்கு முட்டை பிடிக்கும்னு கூட முட்டை பிடிக்கும் அல்லது பிடிக்கலை இப்படி ரெண்டுமே சொல்லக்கூடாது. அதை சாப்பிடவே கூடாது. அதை பற்றின சிந்தனையே உனக்கு இருக்கக்கூடாது. மீன் நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லாத. இல்லை எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லாத. அப்போ இந்த நான் வெஜிடேரியனான்னு கேட்குறாங்களே, எஜிடேரியனா எகிட்டேரியனா, முட்டை உணவு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அப்புறம் முட்டைன்னு ஏதோ சொல்லுவாங்க, கொடுங்க வாயில் வரல, எஜிடேரியனா ஏதோ ஒன்று. அது மாதிரி அந்த மாதிரி வெஜிடேரியன் ஒரே உணவு தான், மனித உணவு, அவ்வளோதான். அதில் என்ன வெஜிடேரியன்? அதனால் வெஜிடேரியன் சொல்கிறது கூட தப்பு தான். நான் வெஜிடேரியன் இப்படின்னு கூட சொல்லலாம். இது அதாவது தாவர உணவா, மனித உணவா அல்லது மிருக உணவா அப்படின்னு வேணால் சொல்லலாம். மனித உணவா இல்லது பேய் உணவா, பிசாசு உணவா, மாமிசம்லாம் சாப்பிட்டா அது பேய்களோட உணவு அல்லது மிருக உணவா. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் யார், நீங்கள் என்ன உணவு முறையை பின்பற்றுறீங்க, மனித உணவா இல்லை மிருக உணவா அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைங்க நான் மிருக உணவு, இல்லை நான் மனித உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக மனித உணவகம் அப்படின்னு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போது நான் மனித உணவுங்க, நான் மனித உணவு முறையை பின்பற்றுகிறேன். அப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்க, உங்களால் அதை விட முடியாது அப்படின்னா, நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா நீங்கள் நான் வெஜிடேரியனா அப்படி கேட்கக்கூடாது. நான் மிருக உணவு அப்படின்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் உங்களை மிருக உணவுன்னு சொல்லிவிடுங்க. அந்த மாதிரி மனித உணவு. அப்போ எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிக்கும், எனக்கு மிருக உணவு தான் பிடிக்கும், மிருகங்கள் சாப்பிட்ற உணவு தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம்.